வேப்பிங் வந்து ஸ்மோக்கிங்க்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. டெஃபினட்டா. ஸ்மோக்கிங் விட வேப்பிங் பெட்டர். ஏன் வந்து லேடிஸ்க்கு நுரையீரல் கேன்சர்ஸ் வருது? ஏன் வந்து எல்லா கேன்சரஸ் டியூமர்ஸும் சர்ஜரி பண்ணி எடுக்கலாமா? ஹார்ட்டுக்கு சுற்றி இருக்கிற கேன்சர்ஸில் வந்து பொதுவாகவே வந்து ஹார்ட்டில் வந்து வெரி ரேர் டு கெட் கேன்சர்ஸ். அந்த பாதிக்கப்பட்ட பாகம் மட்டும் நீங்கள் சர்ஜரி பண்ணி எடுத்துருவீங்களா, இல்லை அதனுடைய ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ்க்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் பெரிய லெவல் ஆஃப் கனெக்ஷன் அந்த அளவுக்கு இல்லை. யாருக்கு வரும் யாருக்கு வராதுங்கிறது நம்ம, ஏன்னா கட்டி வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் இல்லை கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் கீமோதெரப்பி இல்லை ரேடியேஷன் கொடுத்துட்டு அதை வந்து கரைச்சிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ண பெல்விக் கேன்சர்ஸ், தட் இஸ் லேடிஸில் வந்து யூட்ரஸ் கேன்சர்ஸ், அதுக்கப்புறம் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டுக்குமே இந்த ரெக்டல் கேன்சர்ஸ், தட் இஸ் வணக்கம். வெல்கம் டு ஹெல்த் ப்ளூ பிரிண்ட் ஆன் அன்புடன் கௌதமி. நாம் இந்த எபிசோடில் புற்றுநோய் பற்றி பேசிகிட்ருக்கோம். புற்றுநோயுடைய அத்தனை பரிமாணங்களும், அதுக்கப்புறம் புற்றுநோயுடைய ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், அத்தனை துறைகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசி உங்களுக்கு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் கூட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். The main aim and only goal of this is to bring awareness to people. ஒரு விழிப்புணர்வு கொடுத்து உங்களுடைய மனசில் இருக்கிற ஒரு பயத்தை போக்கி புற்றுநோயை ரொம்ப தைரியமாக எதிர்கொள்கிற ஒரு சக்தியை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த விஷயத்தில் இன் கண்டினியூவேஷன் ஆஃப் தட் இன்னைக்கு ஐ எம் வெரி ப்ரவுட் டு இன்ட்ரடியூஸ் டு யூ Professor and Head of Surgical Oncology Department, Adyar Cancer Institute, டாக்டர் ஏகேன்னு சொல்லுவாங்க, டாக்டர் அரவிந்த் கிருஷ்ணா. இவர் வந்து ஹீஸ் அ ஹைலி அக்காம்ப்ளிஷ்ட் சர்ஜன், சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட். அவருடைய திறமைகளும் அவருடைய சாதனைகளும் பார்த்திங்கன்னா ஆஸ் அ ரிசர்ச்சர், அவருடைய சர்ஜரியில் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்கிற எத்தனையோ புதுமையான சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் அண்ட் சர்ஜிக்கல் ஆங்காலஜியோட காஸ்க்காகவே அவர் வந்து இந்தியா அளவுலேயும் உலக அளவுலேயும் நிறைய சாதனைகள் படிச்சிருக்காரு. இப்போது இன்னும் கூட அதனுடைய அந்த உழைப்பில் தான் அவர் ஈடுபட்டிருக்காரு. ஸோ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன். இங்கே வந்து எங்கள் கூட பேசுகிறதுக்கும். இப்போ தான் நான் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட காலையிலேருந்து எத்தனை சர்ஜரிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு. சுமார் ஒன்லி ஒரு 4-5 தியேட்டர் தான் ஓட்டியிருப்பா அப்படின்னாரு. ஒவ்வொரு தியேட்டரில் ஒவ்வொரு சர்ஜரி, அந்த ஒவ்வொரு சர்ஜரியில் ஒவ்வொரு பேஷண்ட், ஒரு உயிர் அந்த டேபிள் மேலே பல மணி நேரம் ஒவ்வொரு சர்ஜரி ஆகும். ஒவ்வொரு சர்ஜரியும் லைஃப் அண்ட் டெத். Thank you so much for your service. Yeah, thank you for having me. Thank you. சரி, உங்களை வந்து நான் இப்போ கிரில் பண்ண போகிறேன். Right, sure. அதாவது புற்றுநோய் அப்படிங்கிறது, ஆங்காலஜி அப்படிங்கிறது புற்றுநோய்க்கான ஒரு மருத்துவ பிரிவு. அண்ட் ஆங்காலஜி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. அதாவது ஆங்காலஜிஸ்ட் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதுக்குள்ளே போகும்போது ஐவ் ஹர்ட் 2 more terms in the beginning that used to confuse me. மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் அண்ட் சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட். இந்த வித்தியாசம் என்னன்னு சொல்கிறீங்களா? இந்த மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி, அது ஒரு டீம் எஃபர்ட். இன்றைக்கி ஒரு 4-5 ஆப்ரேஷன் தியேட்டர் நடத்திருக்கேன் அப்படின்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை டீம் எசென்ஷியலி. ஸோ இது ஒரு ஆளால் பண்ண முடியாது. வி நீட் அ டீம் ஃபார் எவ்ரி பர்டிகுலர் சர்ஜரியில். பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் இன்வால்வ். கண்டிப்பாக நம்ம அனஸ்தடிஸ்ட் இருப்பாங்க, அஃப்கோர்ஸ் ஐ எம் ஒன் ஆஃப் தி மெயின் சர்ஜன்ஸ், பட் எங்கள் டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸ் அண்ட் ரெசிடென்ட்ஸ் ஆல்சோ ஆர் தேர், ப்ளஸ் ஸ்டாஃப் நர்சஸ், டெக்னீஷியன். ஸோ இட்ஸ் அ டீம் எஃபர்ட். கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்காலஜி கூட வந்து ஒரு பெரிய டீம் எஃபர்ட்டு. அதில் வந்து அந்த 3 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. சொல்ல போனோன்னா தட் இஸ் கன்வென்ஷனலாக பார்க்க போனால் 3 மெயின் கேரக்டர்ஸ். ஒன்று வந்து ஒரு சர்ஜன், ஒன் இஸ் அ மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், அதர் தென் இஸ் அ ரேடியேஷன் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இது வந்து ஒரு 3 மெயின் ஸ்ட்ரீமில் தீஸ் ஆர் த மெயின் பீப்புள் இன்வால்வ். அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாட் மெனி அதர்
people are also involved. ஸ்பெஷலிஸ்ட். Other specialists also involved. For example, pathologists இருப்பாங்க, radiologists இருக்காங்க, nuclear medicine, அவங்க psycho-oncologists, physiotherapists. சைக்கோ-ஆங்காலஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரீசெண்டாக நிறைய அடிப்படுது. ஆனால் அது வந்து நான் உங்களை அப்புறமா கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் பட் யோர். ஸோ அதே மாதிரி ஸோ ஒரு சர்ஜன் அப்படின்னா வந்து இட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அறுவை சிகிச்சை. ஆமாம். ஸோ இப்போ என்னோட ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்ச அப்புறம் நான் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி பண்ணுறேன். அதுக்கப்புறம் தென் வி டூ அ ஸ்பெஷலைசேஷன் கால்ட் MCH, சர்ஜிக்கல் ஆங்காலஜின்னு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் எம்பிபிஎஸ் டிகிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் இன் ஜெனரல் சர்ஜரி இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து என்னோட ஸ்பெஷலைசேஷன் வந்து நான் வந்து பாம்பேயில் டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் பண்ணேன், which is one of the biggest and the best in the country. And அதில் வந்து we are trained to operate on the head to foot. ஸோ அதில் வந்து ஒரு 3-year கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து we keep rotating across various specialties. நான் ஒன்று இதில் ஒரு கிளாரிஃபிகேஷனாக கொடுக்க விரும்புகிறேன். இது என்னுடைய புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. இப்போது டாக்டர் வந்து வி ஒர்க் ஆன் த ஹோல் பாடி, அதாவது ஒவ்வொரு பாடி பார்ட்லேயும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு ஏன் குறிப்பிட்டு சொன்னார்னா, இப்போது ஹெட் அண்ட் நெக் அப்படின்னு ஒரு பாகம் பாடியை வந்து பாகமாக பிரிச்சுட்டு ஹெட் அண்ட் நெக் ஒன்று இருக்கும், தொராசிக் அப்படிங்கிறது இது ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடி பார்ட்டுக்கும் இல்லை ஒரு செக்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். கரெக்ட். அண்ட் எனக்கு மார்பக புற்றுநோய் இருந்ததுனால தொராசிக் சர்ஜன் பண்ணார். ஸோ அதே மாதிரி ஸோ ஃபர்ஸ்டில் வந்து இப்போ சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்டோட எண்ணிக்கை குறைவாக இருந்ததுனால the need of the hour was for us to do all organ systems. எதுவாக இருந்தாலும் பண்ணுற மாதிரி. ஸோ ஐ எம் ட்ரெயின் டு டூ ஆல் ஆர்கன் சிஸ்டம். பட் இப்போ வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா சப்ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்திருக்கு. பேசிக் சர்ஜரிஸ் பண்ணுவாங்க, அப்டமன் சர்ஜரிஸ், ஹெர்னியாஸ், ஹைட்ரோசீல்ஸ் அந்த மாதிரி ப்ளஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸ்பெஷலைஸ்ட் சர்ஜரிஸ் ஆஃப்கோர்ஸ் ஜெனரல் சர்ஜரிலையும் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் கேன்சர் சர்ஜரியும் இருக்கும், பட் வந்து ஸ்பெஷலைசேஷன் இருக்காது. அது அதுக்குன்னே ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு ட்ரைனிங் இருக்கு. ஸோ இட்ஸ் ஒரு oncology is a part of a general surgery training, but அது கொஞ்சம் பேசிக் லெவலில் தான் பண்ணுவோம். அட்வான்ஸ்ட் அண்ட் காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஜெனரல் சர்ஜன்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க ஜெனரலாக. கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு CME-ன்னு வைப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு கண்டினியூங் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து ஆங்காலஜி பற்றி ஒரு ஜெனரல் சர்ஜன்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து சாட்டர்டே வந்து நைட் டியூட்டி இருக்கும். சாட்டர்டே முடிச்ச உடனே சண்டே மார்னிங் வந்து உடனே வந்து கேன்சர் இன்ஸ்டியூட் போயிட்டு அந்த ஒரு கியூரியாசிட்டி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அஃப்கோர்ஸ் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் சாந்தா அண்ட் ப்ளஸ் அந்த டீம் டு இன்ட்ராக்ட் பண்ணுற போது எனக்கு வெரி ஃபார்ச்சுனேட். கிருஷ்ணமூர்த்தி கூட எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஐ மஸ்ட் சே அவர் வந்து இன்ஃபேக்ட் நான் கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து 2005 ஜாயின் பண்ணேன். ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் 85 years at that time. ரேசர் ஷார்ப். நான் வந்து என்ன ஜர்னல்ஸ் பற்றி என்ன கேட்டாலும் he would have an opinion. Hats off to the gentleman. எனக்கு தெரிஞ்ச வந்து இன்ஃபேக்ட் he used to like me a lot. தட் வந்து என்னை வந்து ஒரு கம்ப்ளீட் ஆங்காலஜிஸ்ட் ஆக்குனவங்க வந்து மேபி டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அண்ட் டாக்டர் சாந்தா. சொல்ல போனால் what a privilege. I'm honored. I'm really honored to be with them. கேன்சருக்கு சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சைன்னா என்ன? அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பாகம் மட்டும் நீங்கள் சர்ஜரி பண்ணி எடுத்துருவீங்களா, இல்லை அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? அதாவது ஒரு பேஷண்ட் வந்து உங்ககிட்ட சர்ஜரிக்காக அறுவை சிகிச்சைக்காக வரும்போது என்ன எதிர்பார்ப்போட இல்லை என்ன புரிதலோட வரணும்? இல்லை மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட்டை பார்த்துருப்பாங்க, அவங்க தான் டெஸ்ட் எல்லாம் பண்ணி டயக்னைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் இதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை இப்படி சில கேன்சர்ஸ் மெடிக்கல் ஆங்காலஜி, இப்போ பிளட் கேன்சர்ஸ் அண்ட் அந்த மாதிரி கேன்சர்ஸ் வந்து டைரெக்டாக மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் போகும். இப்போ சாலிட் ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ என்ன சாலிட் ஆர்கன்ஸ், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹெட் அண்ட் நெக்லோ, மார்பகத்து புற்றுநோயோ, குடலில் வர புற்றுநோயோ, பொதுவாகவே அது வந்து எங்கள் சர்ஜன்ஸ்க்கு தான், சர்ஜன்ஸ் தான். ஸோ நாங்கள் வரும்போது அந்த பேஷண்ட்டோட சிம்டம்ஸை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்ஸோட எக்ஸாமினேஷன் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து அதை ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பயாப்சி டெஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் சில ஸ்கேன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த கேன்சர் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு
நாங்கள் வந்து ஓரளவுக்கு டிட்டர்மின் எந்த அளவுக்கு வளர்ந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கேன்சர்ஸில் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்கும். அந்த ஸ்டேஜ் 1 and 2 அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3-4 கேன்சர்ஸ்னால் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலில் பொதுவாக வந்து சர்ஜரி எப்போ பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சாலிட் கேன்சர்ஸோட ஆரம்ப ஸ்டேஜஸில் வந்து சர்ஜரி வந்து அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா சர்ஜரி மட்டும் பண்ணாலே ஒரு லெவலில் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் க்யூர் ரேட்ஸ் இருக்கலாம். டாக்டர் அது ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போ ரீசெண்டாக நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எஸ்பெஷலி கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக போகும்போது ஜஸ்ட்டு வெறும் சர்ஜரி மட்டும் பண்ணிவிட்டு அனுப்பிடுறாங்க சில பேஷண்ட்ஸை. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கீமோதெரப்பி இருக்காது, ரேடியேஷன் இருக்காது, இது போதும் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி ஒரு கேன்சர் இதில் அனுப்புவாங்க? அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு சாலிட் டியூமரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் பொதுவாகவே ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம் சாலிட் கேன்சர் சொல்கிறேன். எய்தர் வந்து மார்பகத்தில் இருக்கலாம், இல்லை கட்டியாக இருக்கிற ஸ்டேஜ்னா அப்படின்னா ஜென்ரலாகவே சர்ஜரி இருந்தால் போகிறோம். சர்ஜரி மட்டும் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தாலே சர்ஜரி வந்து ஆல்மோஸ்ட் குணப்படுத்த லெவலுக்கு பண்ணிடலாம். அண்ட் ஒரு 5 years சர்வைவல் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 90% மேலே இருக்கும். 90% 95%. ஆனால் கேன்சர்ஸ் வந்து 3rd stage and 4th stageல போக கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். அப்போதான் வந்து ட்ரூ டீம் எஃபர்ட் வரும். அப்போதான் ஃபர்ஸ்ட்ல கேட்டேன் இந்த மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட்லாம் வந்து அப்போ என்டர் பண்ணுவாங்க எசென்ஷியலாக. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அப்போ வந்து நாங்கள் வந்து எல்லா முடிவும் வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி டியூமர் போர்டுன்னு இருக்கும். எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் அந்த போர்டில் உட்காந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்ன பெஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்கலாம், எப்படி அதை சீக்வென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து எது முதல்ல வரும். இப்போ பல கேன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா சர்ஜரி ஃபர்ஸ்ட் வரலாம். சில கேன்சர்ஸில் வந்து கீமோதெரப்பி, ஜென்ரலாக அட்வான்ஸ்ட் கேன்சர்ஸில் 3rd 4th ஸ்டேஜ் கேன்சர்ஸில் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து சில ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர்ஸில் கூட அப்பப்போ ரேடியேஷனும் கொடுக்குறோம், கீமோதெரப்பியும் இருக்கலாம். பட் அது வந்து ஹைலி இண்டிவிஜுவலைஸ்ட். அந்த முடிவை நாங்கள் வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி சொல்லுவாங்க. ஏன்னா கட்டி வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் இல்லை கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் கீமோதெரப்பி இல்லை ரேடியேஷன் கொடுத்துட்டு அதை வந்து கரைச்சிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணால் நீட்டாக எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட். அப்சல்யூட்லி வெரி ட்ரூ. ஓகே. ஜென்ரல் சர்ஜரிக்கும் சர்ஜிக்கல் ஆங்காலஜிக்கும் என்ன வித்தியாசம்? ஜென்ரல் சர்ஜரியில் வந்து கேன்சர்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக அவங்க பார்க்க மாட்டாங்க. சில பேஷண்ட்ஸ் அங்கே போவாங்க அண்ட் ப்ளஸ் வந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் அங்கே நடக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேன்சர்ஸ் வந்து பார்க்கணுன்னா ஒரு காம்ப்ரஹென்சிவ் கேன்சர் சென்டர் மாதிரி. ஸோ எல்லா ஸ்பெஷலிஸ்ட்ஸும் அண்டர் ஒன் ரூஃப் இருந்தால் தான் தட் வில் பி பெட்டர். அஃப்கோர்ஸ் சில கவர்மெண்டல் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி கேர் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கலாம் எசென்ஷியலாக. பட் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் சர்ஜன்ஸ் மட்டும் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அந்த லெவல் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வந்து தே மே நாட் ஹேவ் தி கெப்பாசிட்டி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணினாலே ஒரு காம்ப்ரஹென்சிவ் கேன்சர் சென்டர், இட் குட் பி கவர்மெண்ட் சென்டர்ஸாக கூட இருக்கலாம் ஆர் corporate or private centers or more so நம்ம cancer institute of course it comes in the middle. In fact அது வந்து it's neither government nor private. அது வந்து for not for profit trust hospital அந்த மாதிரி இருக்கலாம். ஜெனரல் சர்ஜன்ஸ் வந்து எங்களோட ரோலில் பார்த்தீங்கன்னா லைக் ஃபேக்கல்ட்டி ரோலில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் சர்ஜன்ஸே இருக்க மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் வெரி வெரி ஃபியூ ஜெனரல் சர்ஜன்ஸ், ஸ்பெஷலைஸ்ட் பீப்புள் தான். ஸோ ஒன்லி ஸ்பெஷலிஸ்ட் மட்டும்தான் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஜெனரல் சர்ஜன்ஸ் இருப்பாங்க, சில பேர் வந்து ஒரு ரெசிடென்ட் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து அதர் திங்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். ஜெனரல் சர்ஜன்ஸை வந்து கேன்சர் ஸ்பெஷலிஸ்டுக்கு நாங்கள் ஒரு 3-year கோர்ஸ் நடத்துகிறோம். அதில் வந்து ஜெனரல் சர்ஜன்ஸாக ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் ஒன்ஸ் தே லீவ் அஸ், சில பேர் அஃப்கோர்ஸ் தே கண்டினியூ வித் அஸ், தே கோ பேக் அஸ் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், தட் இஸ் சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட். ஸோ இப்போது ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வராங்க, உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு புற்றுநோய் இருக்குது, நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணணும். என்ன சொல்லி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? லைக் வாட் டஸ் த பேஷண்ட் எக்ஸ்பெக்ட்? இல்லை ஃபஸ்ட்டு வந்து அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டேஜ் பண்ணுவோம். ஸ்டேஜிங்காக சில டெஸ்ட்லாம் இருக்கும். ஸோ பொதுவாகவே அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், எதர் கேன்சர் இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ டெர்ஷரி கேன்சர் சென்டர்னால எங்களுக்கு வந்து பல பேஷண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி டயக்னோஸ்ட் கேன்சர்ஸாகவே இருக்கும். அஃப்கோர்ஸ் சில பேர் வந்து கட்டியோடு வருவாங்க. நாங்கள் வந்து அதுக்கு பல பயாப்சி டெஸ்ட்டு ஸ்கேன்ஸ்லாம் பண்ணிவிட்டு
ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டேஜ் பண்ணுவோம். அப்போ வந்து அப்புறம் பார்ப்போம் சார் நிறைய பேருக்கு வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, ஹவ் ஆர் தேர் சார்ட் ஆஃப் அந்த மென்டல் ஸ்டேட் எப்படி கோப் அப் பண்ண முடியும், எப்படி அவங்க பிரேக்கிங் பேட் நியூஸ்னு எங்களுக்கு வந்து தெர் இஸ் அ சார்ட் ஆஃப் எங்களுக்கு ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் இருக்கும் எங்களுக்கு பொதுவாகவே. வி ட்ரை டு லேர்ன். நிறைய பேர் வந்து எப்படி சொல்றது, அந்த நியூஸ் எப்படி அந்த நியூஸ் எப்படி சொல்றது, அதுக்குன்னு ஒரு சில தெர் இஸ் ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் இருக்கு. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம். இப்போது எடுத்த உடனே அவங்க கேன்சர் இருக்குன்னு சொல்ல மாட்டோம் எசென்ஷியலாக. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் அவங்களோட எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தென் அஃப்கோர்ஸ் நம்ம இப்போது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வி ஆர் ஆல் நிறைய ஒரு ஹெவிலி ஃபேமிலி இருக்கும். யாருக்காவது இது வந்துன்னா எல்லா ஃபேமிலிஸ் நிறைய ஃபேமிலிஸ் சொல்லுவாங்க, பேஷண்ட்டை சொல்லாதீங்க, அவங்க வந்து இதாகிடுவாங்க, எங்களுக்கு மட்டும் சொல்லுங்க, தனியாக சொல்லுங்க அப்படின்னு. இப்போ வெஸ்டர்ன் அந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்ன? பேஷண்ட்டுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க எங்களுக்கு மட்டும் சொல்லுங்க, ஃபேமிலிக்கு மட்டும். அப்படி ஐ டோன்ட் ப்ரிஃபர் தட். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் டெஃபினட்டாக வந்து பேஷண்ட்டுக்கு சொன்னால் அவங்க வந்து மென்டலாக வந்து தே வில் பி வெரி வெரி ப்ரிப்பேர்ட் அண்ட் அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்க வந்து பெட்டராக ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்போ சொல்லணுங்கிற முடிவை நாங்கள் இது பண்ணுறோம். இன்ஃபேக்ட் எப்படி சொல்லணும் அந்த முடிவை நாங்கள் எடுப்போம் சார். ஸோ எடுத்த உடனே வந்து நிறைய பேருக்கு சொல்ல மாட்டோம். பட் சில பேருக்கு வந்து ரொம்ப கிளியராக இருப்பாங்க, சில பேருக்கு வந்து அஃப்கோர்ஸ் தே மே நாட் பி ஏபிள் டு ஹேண்டில். பட் இது வந்து ஒரு நார்மல் இமோஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனிபடி யார் இருந்தாலும் ரொம்ப இருந்தாலே எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சப்போஸிங் ஈவன் ஏர்லி ஸ்டேஜ் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்தாலும் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், என்ன பெஸ்ட் சர்வைவல் அவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போது சர்வைவல் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி என்ன குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸை தான் நான் வந்து பார்க்குறேன். குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து இப்போது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, பேஷண்ட் வந்து க்யூர் ஆயிடுறாங்க, எல்லாம் நார்மல் ஆகுது, பேஷண்ட் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப் மெயின்டைன் பண்ணணும், சர்வைவல் என்ஷூர் பண்ணணும்னா அது வந்து ஒரு 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜில் இருக்கிற கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். am I right? அண்ட் அஃப்கோர்ஸ் ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டி பார்ப்போம் எசென்ஷியலாக. லைக் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மார்பக புற்றுநோய் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ரிமூவல் ஆஃப் த என்டையர் பிரெஸ்ட், மாஸ்டெக்டமின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து தி ரிமூவல் ஆஃப் த அந்த கட்டி வரைக்கும் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த ஸ்டேஜ் ஆஃப் பேஷண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஜில் மொத்தமாக பிரெஸ்ட் டிஷ்யூ ஃபுல்லாக மார்பு வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக எடுத்துருவீங்க, எந்த ஸ்டேஜில் கட்டி மட்டும் எடுப்பீங்க? இப்போ ஒரு நார்மல் டிக்டம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற கேன்சர்ஸ்க்கு, பிரெஸ்ட் கேன்சர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 90% மேலே நாங்கள் வந்து த எபிலிட்டி டு கன்சர்வ் இருக்கும் எங்களுக்கு, கன்சர்வேட்டிவ் சர்ஜரி. ஆனால் வந்து இன்ஃபேக்ட் திஸ் இஸ் நான் வந்து என்னோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ட்ரைனிங் டாடா மெமோரியலில் பண்ணுற போது எங்களுக்கு ஒரு தீசிஸ் இருக்கும், ஒரு ஸ்டடி பண்ணுவாங்க. அதில் வந்து என்னோட தீசிஸ் வந்து அட்வான்ஸ்ட் கேன்சர்ஸில் கூட எப்படி நம்ம கீமோதெரப்பி கொடுத்து கட்டியை சுருக்கிட்டு எப்படி நம்ம வந்து வில் பி ஏபிள் டு கிவ் தம் கன்சர்வேஷன் அக்செப்டட் ட்ரீட்மெண்ட். ஸோ இது வந்து திஸ் இஸ் அ குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஏன்னா பிகாஸ் நாங்கள் வந்து கன்சர்வ் பண்ணுறோம் வந்து, ஸோ வி எக்ஸ்பெக்ட் தட் அவங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெட்டராக இருக்கும். அப்போ பிரெஸ்ட் டிஷ்யூ நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணீங்கன்னா அவங்களுடைய செல்ஃப் இமேஜ், லைஃப் அதெல்லாம் பெட்டராக இருக்கும். ஸோ ஈவன் ஸோ எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஷ்யூஸ் இருக்கும், பாடி இமேஜ் எல்லாமே இருக்கும். அதை வந்து அப்ரோப்ரியேட் டைம்ஸில் வந்து வி ட்ரை டு ஹேண்டில் இட். இப்போது இந்த எஸ்பெஷலி மார்பக புற்றுநோய் எதுவாக இருந்தாலும் கட்டியை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கும்போது கிளியர் மார்ஜின்ஸ் என்ன? இன்ஃபேக்ட் தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் கேன்சர் சர்ஜரி பார்த்தீங்கன்னா. அண்ட் எங்களுக்கு வந்து கிரில் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தட் வந்து மார்ஜின்ஸ் கிளியராக இருக்கணும், மார்ஜின்ஸ் கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன? அப்படின்னா எனக்கு எதுக்காக நான் கேட்குறேன், அது வந்து என்னன்னா ஒரு கட்டி இருக்கும் அப்படின்னா அதை சுற்றி வந்து ஒரு நார்மல் டிஷ்யூ இருக்கும் நார்மல். இப்போ வந்து நார்மல் டிஷ்யூனா கேன்சர் செல்ஸ் இல்லாமல் இருக்கிற டிஷ்யூ இருக்கும். அண்ட் எங்களோட டிக்டம் என்ன அப்படின்னா அந்த மார்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கட்டி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற நார்மல் டிஷ்யூ என்ன லெவல் ஆஃப் மார்ஜின் இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். அதை வந்து நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற போதே அந்த கட்டி பார்த்தாலே எங்களுக்கு கட் பண்ணாலே எங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து பெத்தாலஜிஸ்ட்.
எங்களுக்கு வந்து ஃப்ரோசன் செக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. ஆமா. ஸோ உடனே அந்த கட்டியை வந்து எங்களோட பெத்தாலஜிஸ்ட்க்கு அனுப்புவோம். அவங்க வந்து செல் அந்த ஒரு மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் கேன்சர் செல் தெரியல அப்படின்னா தட் மீன்ஸ் ஒரு மார்ஜின் கிளியரா இருக்கு. ஸோ இருக்கிற கேன்சர் செல்ஸ் எல்லாத்தையும் நீங்க சர்ஜரி பண்ணி எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி கரெக்ட். தட் இஸ் அந்த கட்டியில இருக்கிற சர்ஜரி செல்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க. ஆமா. ஸோ அது ஸோ மார்ஜின் கிளியரா இருந்தாலே நம்மளுக்கு வந்து தி சான்சஸ் ஆஃப் கியூர் ரேட்ஸ் ஆர் வெரி ஹை. ஆமா, ஏன்னா கேன்சர் செல்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க எடுத்துறீங்க பாடியில இருந்து. ஸோ அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் பிளட்ல இருக்கலாம், சம்டைம்ஸ் அதை வந்து அஃப்கோர்ஸ் நம்ம கீமோதெரப்பில இருந்து. பட் கண்ணுக்கு தெரியற கேன்சர், ஸ்கேன்ல தெரியற கேன்சர்ஸை வந்து நாங்க வந்து வி நார்மலி டேக் இட் வித் ஒரு மார்ஜின். ஸோ அது பொதுவாக மார்பாக இருக்கட்டும், வேற எங்கேயாவது வயிற்றுல இருக்கட்டும், காலில் இருக்கட்டும், கண்ணில் இருக்க எல்லா இடத்துலையும் வந்து வி ஹாவ் டு ஹாவ் அ மார்ஜின். அது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆங்காலஜி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு சர்ஜனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணால அந்த மார்ஜின்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு. தட் இஸ் ஒன் ஆஃப் அவர் குவாலிட்டி பெஞ்ச் மார்க்கிங்னு சொல்லுவோம் எங்களுக்கு. இன்ஃபேக்ட் வி ஹேவ் எங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும் எசென்ஷியலாக. அந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் ப்ரோக்ராமில் வந்து இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து மார்ஜின் க்ளோஸாக இருக்குது அப்படின்னு அதெல்லாம் கூட பார்ப்போம். ஸோ டெஃபினட்டாக வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ பேஷண்ட் வந்து ஒரு சர்ஜனை போய் பார்க்கும்போது இது பற்றி அவங்க கண்டிப்பாக கேட்கறது நல்லது இல்லைங்களா? அதாவது இது பண்ண போறீங்களா, எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கிறது கேட்கறதுக்கான உரிமை இருக்குல்ல. நாங்களும் சொல்லுவோம். பிளஸ் வந்து பெத்தாலஜி ரிப்போர்ட்லயும் அது எக்ஸ்பிளிசிட்டா இருக்கும் அவங்களுக்கு. நான் எதுக்காக கேட்குறேன்னா, இந்த நிகழ்ச்சி பார்க்குற எத்தனையோ பேர் வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருக்கலாம். ஸோ அந்த அவங்க ஊர்ல அவங்க இடத்துல ஏதாவது சர்ஜரி பண்ணாங்கன்னா இந்த கேள்வி அவங்க கேட்கணும் இல்லைங்களா? கரெக்ட், கேட்கணும். அண்ட் பதில் அவங்களுக்கு கிடைச்சே ஆகணும் இல்லையா? டெஃபினட்டா பதில் கொடுக்க கடமைப்பட்டிருக்காங்களே டாக்டர்ஸ் கூட. கரெக்ட். இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிற போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. நிறைய பேர் வந்து நிறைய தடவை வந்து எஸ்பெஷலி இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் யூனோ சம்டைம் இது வந்து திஸ் ஐ ஹர்ட் நார்த் ஈஸ்டில் ஒரு இடத்துல வந்து அவங்க என்னென்னா பயாப்சி மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணிட்டு அந்த கேன்சர் தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ஜின்ஸே பார்க்காம. ஸோ தெர் ஆர் சம் பாக்கெட்ஸ். பட் இப்போ வந்து அஃப்கோர்ஸ் அந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் எல்லாமே பெட்டர் ஆகிட்டு வருது. வி ஆர் ட்ரைனிங் அ லாட் ஆஃப் பீப்புள். எங்களோட trained students who are becoming specialists are all over the world and our country. Nala the quality of general health care and cancer care definitely on the it's improved to by leaps and bounds சொல்ல போனா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னன்னா, உங்களுடைய டாக்டர் ஹேமந்த் ராஜ் தான் என்னுடைய சர்ஜன். எனக்கு சர்ஜரி ஒரு 2 hours 3 hours ஆச்சுன்னா அந்த மார்ஜின்ஸ் கிளியராக வர்றதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா 3 hours வந்து அந்த ப்ரொசீஜர் மார்ஜின்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, கிளியர் மார்ஜின்ஸ் வர்ற வரைக்கும். ஸோ தட் added that much time. பட் அவ்வளோ தரவாக இருக்கிறதுனால ஐ திங்க் ஐ எம் குட் 20 years down the line. ஆனால் அதில் எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்தது. நிறைய பேர் எஸ்பெஷலி விமன் வந்து பாதிக்கப்படுற ஒரு விஷயம், அதை பற்றி என்னன்னே தெரியாத ஒரு விஷயம். அது வந்து அவங்க எதிர்பாராமல் அவங்களுக்கு ஏற்படுற ஒரு 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 வலி. அண்ட் அதை வச்சு வாழ்க்கை முழுக்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் லிம்ஃபெடிமா. அது என்ன, எதனால வருது, அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்குறேன். இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மார்பக புற்றுநோய்க்கு வந்து 2 மேஜர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல்லாக மார்பகத்தை எடுக்கிறது, ப்ளஸ் இன்னொன்று வந்து கட்டி வரைக்கும் எடுக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வந்து லிம்ஃப் நோட்ஸ்க்கு பரவுது. ஸோ அக்கல்ல இருக்கிற நெறிக்கட்டிலையும் பரவும். ஏன்னா மார்பிலிருந்து அக்கல்னா அடுத்த மாறக்கூடிய ட்ரைனிங் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு லிம்ஃபெடிமா அதிகமாக வருது அப்படின்னா, யாருக்கு வந்து நம்ம வந்து இந்த லிம்ஃப் நோட்ஸை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து இந்த லிம்ஃபெடிமா வர சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மார்பக புற்றுநோயிலையும் சரி, மற்ற கேன்சர்ஸ்லையும் சரி, இன்னும் அப்பார்ட் ஃப்ரம் த மார்ஜின் நெகட்டிவிட்டி, இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனல் ப்ரிசர்வேஷன் அண்ட் காஸ்மெட்டிக் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷனல் சர்ஜரிஸ் பண்ணுறோம் எசென்ஷியலாக. ஸோ அக்கிளில் கூட நாங்கள் வந்து எல்லா கட்டிகளும் வந்து எடுக்கிறதுல, இஃப் சப்போஸ் அக்கிளில் நெறிக்கட்டியில் நோய் இல்லை அப்படின்னா வி ஸ்பேர் தட் லிம்ஃப் நோட்ஸ்.
ஸோ இட்ஸ் கால்ட் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, இட்ஸ் கால்ட் சென்டினல் நோட் பயாப்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மார்பாகத்தில் வந்து ஒரு சின்ன டை மாதிரி இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்புறம் அது வந்து ஒரு கேமராவில் பார்ப்போம் எசென்ஷியலாக. அந்த ஒரு இப்போ வந்து அஃப்கோர்ஸ் முன்னாடி வந்து ஒரு ப்ளூ டை இருந்திருக்கு, இப்போ வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப புது டெக்னாலஜி. எனக்கு நடந்தப்போ இதெல்லாம் இல்லை. இப்போ ஐசிஜின்னு இருக்கு, பல டெக்னிக்ஸ் இருக்கு, பிளஸ் கேமா கேமராவில் பார்ப்போம். அந்த குறிப்பிட்ட நெறிக்கட்டிக்கு வந்து அந்த டையோ அந்த ட்ரேசர் எலிமெண்ட்டோ போன பிறகு அந்த நெறிக்கட்டியை நாங்கள் வந்து இதர் நாங்கள் ஃப்ரோசன் செக்ஷனுக்கு பெத்தாலஜிஸ்ட் அனுப்புவோம். சப்போஸிங் அதில் நெறிக்கட்டியில் நோய் இல்லை அப்படின்னா அக்கல்ல இருக்கிற நெறிக்கட்டியை நாங்கள் வந்து எடுக்க மாட்டோம். அண்ட் அந்த பேஷண்ட்ஸ் யாருக்கு எடுக்கலையோ அவங்களுக்கு வந்து இந்த லிம்ஃபெடிமா வர சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ டாக்டர் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக, லிம்ஃப்னா அந்த லிம்ஃப் நோட்ஸ் நெறிக்கட்டி, எடிமானா ஒரு விதமான ஸ்வெல்லிங் ஒரு வீக்கம். ஆமாம், நீர் தேங்கிறதுனால அங்கே ஸ்வெல்லிங் வரும். ஓகே, தட்ஸ் லிம்ஃபெடிமா. கரெக்ட் கரெக்ட். ஸோ இன்னொரு ஆஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ சில பேருக்கு வந்து அட்வான்ஸ்ட் கேன்சர்ஸ் இருக்கும், நெறிக்கட்டியில் பல இடத்துல இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நோயை விட்டுட்டு வர முடியாது. லிம்ஃபெடிமா ப்ரிவென்ட் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு பிரின்சிபல் இருக்கும். ஒன்று வந்து கேன்சர் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும், அண்ட் செகண்ட் ஆஸ்பெக்ட் வந்து அஃப்கோர்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் பற்றி பேசணும். இந்த அட்வான்ஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் லிம்ஃபெடிமா தடுக்கிறதுக்கு ஒரு நியூ ப்ரொசீஜர் இருக்கு, விச் இஸ் கால்ட் அஸ் லிம்ஃபோவீனஸ் அனஸ்டமோசிஸ் அப்படின்னு. தட் இஸ் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுற போது அந்த லிம்ஃபாட்டிக் அந்த லிம்ஃப் சேனல் வந்து பார்த்துட்டு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி ப்ரொசீஜர் மூலமாக அந்த லிம்ஃபாட்டிக் அந்த கையில் இருக்கிற ஒரு வெயின்க்கு ஒரு நரம்புக்கு வந்து நாங்கள் தச்சிடுறோம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து லிம்ஃபெடிமா ரேட்ஸ் வந்து டெஃபினட்டா, தட் இஸ் கை வீக் ஓட்டமோ அந்த நீர் வந்து அந்த லிம்ஃபை வந்து அது இப்போ எப்படி வருது அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக அந்த லிம்ஃபாட்டிக் சேனல்ஸ் பிளாக் ஆகிடுறது. பிளாக் ஆன லிம்ஃபாட்டிக் சேனல்ஸ் என்ன ஆகும், அங்கே கையிலேயே தேங்கி இருக்கும். ஸோ அதனால தான் கை வீக்கம் வந்து அதை வந்து லிம்ஃபெடிமா அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸிங் அந்த சேனலில் வந்து நாங்கள் வந்து பைபாஸ் பண்ணி கையில் இருக்கிற ஒரு நரம்புக்கு வந்து தச்சுட்டோம் அப்படின்னா அந்த லிம்ஃபாட்டிக் வந்து மெயின் வந்து சப்ளைக்கு போய் ஹார்ட்டுக்கு போயிட்டு அதுக்கு நார்மல் ஆகிடும். கரெக்ட். ஸோ அந்த டெக்னாலஜிஸ் வருது. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி சர்ஜரி எப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்றோமோ அந்த டைம்ல கூட பண்ணலாம். இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு, சப்போஸிங் எஸ்டாப்ளிஷ்ட் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க, இப்போ வந்து கை வீக்கம் இருக்கும், லிம்ஃபெடிமா அதிகமாக இருக்கும். அதுலேயே எங்களுக்கு ஒரு கிரேடிங்ஸ் இருக்கு, கிரேட் 1 to 4 அப்படின்னு. ஜென்ரலாக ஹையர் த கிரேட் வந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸ் ஆஃப் சர்ஜிக்கல் மேபி ஸ்லைட்லி லெசர். பட் ஆரம்ப ஸ்டேஜ் கிரேட் 1 and 2ல பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இன்னொரு சர்ஜரி இருக்கு. ஸோ ஓகே, ஐம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ். ஏன்னா இப்போ லிம்ஃபெடிமாவால் பல வருஷம் பாதிக்கப்படுறவங்களுக்கு கூட இந்த சர்ஜரி பண்ணி அதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த காலத்துல. பட் தி சக்சஸ் ரேட்ஸ் வந்து பிரைமரி சர்ஜரி பண்ற போது டிஷ்யூஸ் எல்லாமே நார்மலா இருக்கும். சோ அந்த சக்சஸ் ரேட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் ஆனா நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சோ செகண்டரி லிம்ஃபாட்டிக் லிம்ஃபோவீனஸ் அனஸ்டமோசிஸ் அப்படின்னு இருக்குது. சோ இப்போ வந்து இன்ஃபேக்ட் அதான் ஃபர்ஸ்ட்ல வந்து நாங்க வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து பாம்பேல ட்ரெயின் பண்ற போது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்ல வந்து 5-6 லேடிஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சோ மெனி திங்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நார்மல் பிரெஸ்ட் சர்ஜரி பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா காம்ப்ளிகேட் ஆகிட்டு இருக்கு எசென்ஷியலாக. ஏன்னா பிகாஸ் நாங்கள் வந்து கன்சர்வேஷன் பண்ணுறோம், தட் இஸ் கட்டி வர்க்கும் எடுக்கிறோம், அக்கில் நெறி கட்டியை மட்டும் எடுக்கிறோம். அண்ட் அது அதர் ஆஸ்பெக்ட் இஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறோம் இப்போ நிறைய பேருக்கு. தட் இஸ் வந்து அங்கேருந்தே லைக் சில பேருக்கு வந்து ரொட்டேட் பண்ணுவோம், ஆங்கோபிளாஸ்டின்னு சொல்கிறாங்க அதை. ஸோ வந்து அது வந்து எய்தர் நம்ம வந்து லெவல் 1ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டிஷ்யூஸை மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுவோம். இன்னொரு லெவல் 2ல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேற இடத்துலேருந்து அந்த டிஷ்யூஸை வந்து கொஞ்சம் ஒரு ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், ஏன்னா பிகாஸ் டு மேட்ச் இட் வித் தி ஆப்போசிட் பிரெஸ்ட் பண்ணுறோம். அண்ட் த தேர்ட் ஆஸ்பெக்ட் இஸ் த லிம்ஃபெடிமா ப்ரிவென்ஷன் சர்ஜரிஸ். ஸோ இதெல்லாமே வந்து இட்ஸ் ஆல் காம்ப்ளிகேட்டட், டைம்ஸ் டேக்கிங், பட் டெஃபினட்டாக லாங் ரன்ல பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு அதோட பெனிஃபிட் இருக்கலாம். டாக்டர் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வந்து ஆடியன்ஸுக்கு கொடுக்குறேன். டாக்டர் வந்து இப்போ வந்து கன்சர்வேஷன் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலேருந்து டிஷ்யூ எடுத்து ரிப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கறதுக்காக ஒரு டிஷ்யூவில் அது மார்புன்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்போ பேசுகிறதுக்கு சதை வந்து எங்கே இருந்தாலும் கட்டி இருந்தால் கட் பண்ணுவாங்க. கட் பண்ண இடத்துல ஒரு கேப் விழும். நான் ரொம்ப இயல்பாக சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு கேப் வரும். மறுபடியும் அதை சேர்த்து தைக்கும் போது அந்த கேப் இருக்கிற இடத்துல அந்த சதை வந்து சுருங்கும். ஸோ சுருங்கும் போது
அந்த பாகத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற பாகத்துக்கும் ஒரு வித்தியாசம் வரும். இதனால நிறைய பேர் வந்து பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பார்க்குறதுக்கோ இல்லை அவங்க ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கோ இல்லை ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரு தன்னம்பிக்கைக்கோ ஒரு பாதிப்பு வர்ற மாதிரி தோணலாம். ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த பாகத்துக்கும் அந்த பாகத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு இப்போ வந்து நிறைய புது அறுவை சிகிச்சை டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த முதல் சர்ஜரியிலேயே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு இப்போ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சாரி டாக்டர், கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கேன். சில தடவை வந்து அப்படியே சொல்றது போது ஐ ஜஸ்ட் கெட் கேரிட் அவே லைக். பட் இன்னொரு அட்வான்ஸ் இருக்கு இஸ் கேன்சர் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் அந்த ரொபாட்டிக் டெக்னாலஜி இருக்கு. ஆமா, I wanted to ask you about that. இப்போ நம்ம இந்த லாப்ரோஸ்கோபிக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் what about cancer and robotic surgery? In fact, that is the thing. In fact, இன்னைக்கு கார்த்தால கூட we did ஒரு 2 பேஷண்ட்ஸ்க்கு robotic surgery பண்ணிருந்தோம். And this is வந்து in fact நான் இப்போ ஸ்பெஷலைசேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெட் அண்ட் நெக் தொராக்ஸும் பண்ணுறேன், ஓரளவுக்கு மார்பாக புற்றுநோய். These are one of my core areas of specialization. Of course, மற்ற ஏரியாஸில் I just sort of oversee the thing. இங்கே we have dedicated teams அதை பண்ணுறதுக்கு. இன்னைக்கு கார்த்தால பண்ண வந்து சர்ஜரி வந்து த்ரோட்டில் இருக்கிற ஒரு கேன்சர், டான்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வாய்க்குள்ளேருந்து ட்ரான்ஸ் ஓரல் சர்ஜரின்னு பண்ணுவோம். ஸோ அந்த ரோபோ வந்து வாய்க்குள்ளே போயிட்டு அஃப்கோர்ஸ் பிகாஸ் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து த்ரோட்டில் தட் இஸ் பின்பாகத்தில் நாக்குக்கு பின்னாடி வந்து அந்த டான்சில், அதுக்கு பின்னாடி வந்து ஒரு த்ரோட் இருக்கும். அங்கே கேன்சர்ஸ் வரும்போது நிறைய பேருக்கு வந்து சர்ஜரி ஆஃபரே பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த ஏரியா வந்து ரீச் பண்ணுறதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிளிட் பண்ணி தான் போற மாதிரி இருந்திருக்கும். எசென்ஷியலா கிட்டத்தட்ட ஜா வந்து ஓபன் பண்ணிட்டு பண்ற மாதிரி இருந்து அது வந்து கொஞ்சம் மார்பிடா இருந்திருக்கும். ஆனா தேங்க்ஸ் டு திஸ் ரோபோட்டிக் டெக்னாலஜி நாங்க வந்து என்னன்னா பேஷண்ட்க்கு ஆஃப் கோர்ஸ் நல்ல வாய் திறந்து அந்த ஒரு ரிட்ராக்டர் மாதிரி போட்டுட்டு நல்லா விரிச்சு வாய் விரிச்சு நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போகும்போது அப்படியே உட்கார வேண்டியது. அப்புறம் ஒரு ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் வந்து ஒரு கேமரா 2 போர்ட் இருக்கும். அதை வச்சு நாங்க வந்து டாக்டர் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அந்த ரோபோட்டிக் ஆர்மும் கேமரா வந்து இந்த சைஸ்ல இருக்குமா இந்த சைஸ்ல இருக்குமா? 8 மில்லிமீட்டர் இருக்கும். பயப்படாதீங்க. ஆமா. ஸோ இதுவும் வந்து கீஹோல் சர்ஜரி. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கீஹோல் சர்ஜரினா தெரிஞ்சிருக்கும். லாப்ரோஸ்கோபி பல பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போ ரொபாட்டிக் சர்ஜரி அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த லாப்ரோஸ்கோபி, அவ்வளோதான். இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட் ஸ்கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீஹோல் ஒரு 5 மில்லிமீட்டர்ல இருந்து 8-9 மில்லிமீட்டர் ஸ்கார்ஸ் மட்டும் தான் இருக்கும் எசென்ஷியலா. இப்போ ரொபாட்டிக் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா கூட அதே லெவலில் ஸ்கார்ஸிங் இருக்கும் எசென்ஷியலா. பட் இந்த பர்டிகுலர் சர்ஜரி அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து இட் இஸ் கால்ட் நோட்ஸ், தட் இஸ் நேச்சுரல் ஆரிஃபிஸ்ல இருந்து நாங்கள் போகிறோம். அறுத்து உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரோபோவே எங்களுக்கு வந்து உள்ள அப்படியே போய் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் த ரோபோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜூம் இன் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம், ஒரு 10x மேக்னிஃபிகேஷன் இருக்கும் எசென்ஷியலா. பிளஸ் வந்து அந்த ரொபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு வந்து 7 degrees of motion அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு கிளாரிஃபிகேஷன் டாக்டர், சாரி நிறைய இன்டரப்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை, மன்னிக்கணும். அதாவது ரொபோட்டிக் ஆர்ம், இப்போ நம்ம எல்லாரும் ரொபோட்டிக்ஸ் அதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம். அதாவது தானா போய் நடந்து செஞ்சதெல்லாம். ஆனா நீங்க சொல்ற ரொபோட்டிக் ஆர்மை வந்து நீங்களே கண்ட்ரோல் பண்ணுவீங்க. கரெக்ட். ஸோ நீங்கள் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் வந்து லெவல்ஸ் ஆஃப் அட்டானமி அப்படின்னு இருக்கு எசென்ஷியலா. நாங்கள் வந்து நம்ம வந்து இப்போ வந்து லெவல் 1 அட்டானமியில் இருக்கோம். தட் இஸ் இது வந்து நிறைய பேர் வந்து ரொபோட்டிக் சர்ஜரினா ஒரு பேசிக் டவுட் வரும், என்ன ரோபோ சர்ஜரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜியில் வந்து கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் பை சர்ஜன். நாங்கள் வந்து ஒரு அதே ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ரொபோட்டிக் கன்சோல் இருக்கும், அதை பார்த்துட்டு ஒரு மூமெண்ட்ஸ் பண்ணுவோம், அது ஒரு ஜாய்ஸ்டிக் வச்சு மூமெண்ட்ஸ் பண்ணுவோம். அந்த மூமெண்ட்ஸ் வந்து பேஷண்ட்டோட அது வந்து மூவ்மெண்ட் ஆகும் எசென்ஷியலா. சோ அது மொத்தமா கண்ட்ரோல் பண்றது நீங்க தான், நகர வைக்கிறது நீங்க தான். 100% சர்ஜன் கண்ட்ரோல். இதுல வந்து
ரோபோ வந்து தனியா எந்த முடிவும் எடுக்க முடியாது. இட் இஸ் கால் லெவல் 1 அட்டானமி. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து சம்திங் கால் லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 அட்டானமிலாம் வருது. ஜஸ்ட் லைக் தட். பேசாதீங்க, ஃபர்ஸ்ட் இந்த லெவல் 1க்கு எல்லாரும் பழகட்டும். சோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு சொல்றேன். ஐ மீன் தட் டெக்னாலஜி வளருது. பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் பை தி இது ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் மாதிரி. உங்க சர்ஜனை தான் நீங்க நம்பி உள்ள போறீங்க, சர்ஜன் தான் ஆபரேஷன் பண்ண போறாரு. கரெக்ட், அப்சல்யூட்லி ரைட். சோ இந்த ரோபோ வந்து ஒரு கருவி. கரெக்ட். அது வந்து ரொம்ப பெரிய ஒரு இது வெட்டாம நீட்டா ஒரு பெரிய பாதிப்பு இல்லாம சர்ஜரி முடிச்சிட்டு வர்றதுக்கான ஒரு கருவி. ஸோ இதை வந்து அஃப்கோர்ஸ் நேச்சுரல் ஆரிஃபஸ்லையும் பண்ணலாம். இன்ஃபேக்ட் கழுத்தில் இருக்கிற டாக்டர் சாரி, எந்தெந்த கேன்சர்ஸ்க்கு இந்த ரோபாட்டிக் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி உதவும்? ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வில் கம் இன் ஆர்டர். இப்போ வந்து ஹெட் அண்ட் நெக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து த்ரோட்டில் இருக்கிற கேன்சர்ஸ் வந்து ரோபோமாவில் எடுக்கலாம். சில பேருக்கு வந்து தைராய்டு கேன்சர்ஸ் என்று சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வந்து அது வந்து இட்ஸ் நாட் ட்ரூலி ஸ்கார்லெஸ். அது வந்து கழுத்தில் வந்து சில பேருக்கு வந்து ஸ்கார்ஸ் இருக்கும், சில பேர் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா பிகாஸ் ஆப்வியஸாக வந்து பல பேருக்கு தெரியும் எசென்ஷியலாக நினைக்கணும். அண்ட் இது வந்து பாப்புலரைஸ் ஆனது வந்து சவுத் கொரியாவில் வந்து அப்போ வந்து அஃப்கோர்ஸ் டியூ டு சம் அதர் ரீசன், அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி, பட் அதை இப்போதைக்கு சொல்ல விரும்பலை. பட் அப்போ வந்து என்னன்னா அடிக்கடி ஸ்க்ரீனிங் அல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க தைராய்டு டிடெக்ட் பண்ணுறதுக்கு, தைராய்டு கேன்சர்ஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து நிறைய தைராய்டு கேன்சர்ஸ் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அண்ட் அந்த லேடிஸ்க்கு வந்து தேர் ஆல் வெரி வெரி கான்சியஸ் ஆஃப் அழகு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி ஒரு இண்டஸ்ட்ரியே பெரிய பூம் இருக்கு அதில். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கார் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக வந்து தெர் இஸ் சம் இன்னோவேஷன். அக்குள்ளேருந்தோ ஒரு ரோபோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு தே வில் சார்ட் ஆஃப் ரீச் ஓவர் ஹியர். அது ஸோ நாங்களும் அந்த தைராய்டு சர்ஜரி பண்ணுறோம். இன்ஃபேக்ட் இன்னொரு டெக்னாலஜி இருக்கு, வாய்க்குள்ளேருந்து லிப்புக்கு கீழேந்து அந்த கேள்விப்பட்டிருக்கேன் தைராய்டெக்டமின்னு சொல்லுவோம். இப்போ ஹெட் அண்ட் நெக்ல பொறுத்த வரைக்கும் 2 கேன்சர்ஸ் அண்ட் ஆர் 2-3 கேன்சர்ஸ், இன்ஃபேக்ட் சலைவரி கிளாண்ட்ஸ் கூட நம்ம ரோபோவில் பண்ணலாம். அண்ட் தொராக்ஸில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய வந்து உணவு குழாய், தட் இஸ் ஈசோஃபேகஸ் கேன்சர்ஸ், லங் கேன்சர்ஸ் ப்ளஸ் செஸ்ட் வாலில் பல கேன்சர்ஸ் வந்து இதில் ரோபோவில் பண்ணுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் வயிற்றில் இருக்கிற கேன்சர்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலாகவே எல்லாருமே லேப்ரோஸ்கோபிக்கில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே கேன்சர்ஸை வந்து நாங்கள் வந்து ரோபோவில் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் எய்தர் வந்து வயிற்றில் வர கேன்சர்ஸ், குடலில் வர கேன்சர்ஸ். ப்ளஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ரோபோ வந்து பெல்விக் கேன்சர்ஸ். தட் இஸ் லேடிஸில் வந்து யூட்ரஸ் கேன்சர்ஸ், அதுக்கப்புறம் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டுக்குமே இந்த ரெக்டல் கேன்சர்ஸ், தட் இஸ் பெரிய குடலில் வந்து கடைசி எல்லாம் போகிறது. ப்ளஸ் வந்து அஃப்கோர்ஸ் கிட்னி கேன்சர்ஸ், ப்ளஸ் ப்ராஸ்டேட் பெரிய நம்பர்ஸ்ல வந்துட்டு இருக்கு. கரெக்ட். அது வந்து டெஃபினட்டா ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி ரைசிங் ட்ரெண்ட் கேன்சர். அதுக்கு காரணம் என்ன டாக்டர்? மெயின் காரணம் ஏஜ் தான். 10-15 வருஷம் முன்னாடி இவ்வளவு கேள்விப்படல. ரைட். இட் இஸ் a byproduct of longevity. இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் பேஷண்ட்ஸ் அதிகமாக ப்ளஸ் வந்து அவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான் இட்ஸ் predominantly ஏஜ் ரிலேட்டட் பாத்தீங்கன்னா. பட் ஒரு லைஃப் டைம் ரிஸ்க் இப்போ பார்த்தீங்கன்னா 90 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதில். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் ஒன்லி அ ஃபேக்டர் ஆஃப் ஏஜ், இன்சிடென்ட்ஸ் கூட வேர்ல்டு வைடு ப்ளஸ் இன்க்ளூடிங் இந்தியா கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. பட் என்ன லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடா இருக்குமா? இது வந்து ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ்க்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் பெரிய லெவல் ஆஃப் கனெக்ஷன் அந்த அளவுக்கு இல்லை. யாருக்கு வராதுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ப்ராஸ்டேட் கேன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். பட் மற்ற கேன்சர்ஸ்ல வந்து இப்போ ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ்ல ஆஃப்கோர்ஸ் எல்லாமே இருக்காமே தெரியும். நுரையீரல், லங் கேன்சர்ஸ், டொபாக்கோ அண்ட் ஆல் தோஸ், ஸ்மோக்கிங், டொபாக்கோ, 50-60% கேன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட்னு சொல்லுவாங்க. ப்ராஸ்டேட் டு வெரி லெஸ் எக்ஸ்டென்ட் ஹார்மோனல் மீடியேட்டடாக இருக்கும். இப்போ மார்பக புற்றுநோய், இப்போ எப்படி மார்பக புற்றுநோய்க்கு வந்து இட்ஸ் ஹார்மோனல் மீடியேட்டட் இன் வுமன் லேடிஸ்ல வர்ற மாதிரி ஆண்கள்ல வந்து prostate is also modulated by hormones. Okay, got it. One burning question. எல்லா கேன்சரஸ் டியூமர்ஸும் சர்ஜரி பண்ணி எடுக்கலாமா? I am very generalizing it to basic. Liquid cancers அப்படின்னா bloodல வர கேன்சர்ஸ்ல வந்து ஜெனரலா நாங்க வந்து சர்ஜரி பண்ணுவோம். at times வந்து bone marrow test மட்டும் பண்ணுவோம். அது வந்து of course யாரனா most of the trained people do it. But பொதுவா வந்து நாங்க வந்து சர்ஜிக்கல் ரோல் இருக்கும். அண்ட் சில கேன்சர்ஸ்ல வந்து ஒரு ஆல்டர்னேட் மோடாலிட்டிஸ் பல பேர் கேட்பாங்க வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா. சில கேன்சர்ஸ்க்கு நம்ம ரேடியேஷன் மட்டும்
கொடுக்கலாம் essentially. ரேடியேஷன் மட்டும் கொடுத்து அது வந்து சுருக்கம் அதை வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரைச்சிடலாமா? சில கேன்சர்ஸில் வந்து ரேடியேஷன் மட்டும் கொடுத்தாலே ஓரளவுக்கு வந்து டெஃபினட். ஆரம்ப காலத்தில் இருந்து ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் தெரப்பியும் சர்ஜரியும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கறது. ஃபார் அ 10 years பேக் இது இல்லை, நிலைமை வந்து டெஃபினட்டாக சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருந்தோம் தட் இஸ் ப்ராஸ்டேட் கேன்சர் இஸ் டிசீஸ் ஆஃப் ஏஜிங். ஸோ ஏஜ்னால வரக்கூடிய கேன்சர்ஸ் எல்லாருமே வந்து அந்த லெவலில் ஃபிட்னஸ் இருக்காது சில பேர். ஸோ அண்ட் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் ஒரு ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் இருக்கும் எசென்ஷியலாக. அன்லெஸ் அண்ட் அன்டில் சில கேன்சர்ஸில் மட்டும் வந்து மேபி அந்த ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் இருக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டாக் டு யுவர் ஆங்காலஜிஸ்ட் அபவுட் ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆங்காலஜிஸ்டே சொல்லுவாங்க. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி நாங்கள் வந்து பார்ப்போம் எசென்ஷியலாக. அண்ட் நாங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை கொடுத்துருவோம் நாங்கள் பேஷண்ட்டுக்கு. சில பேர் அது மெடிக்கலி இனாப்ரபிள், இப்போ ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப வயசானவங்க இல்லை ரொம்ப ஹார்ட்டில் வந்து ஏதாவது ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் அந்த மெடிக்கல் ரிஸ்க்ஸ் ஃபார் அனஸ்தீசியா இஸ் ப்ரொஹிபிட்டிவ்லி ஹை. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் கோமார்பிடிட்டிஸ் அவங்களுக்கு மட்டும் there are scope for alternate treatments. And அதில் வந்து radiation is definitely one of the alternate treatment modalities. ஓகே, நீங்கள் பண்ண ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? பொறுத்த வரைக்கும் எல்லா கேஸஸுமே நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ லைஃப். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே வி டோன்ட் சார்ட் ஆஃப் differentiate. But பொதுவாகவே நான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஸ்பெஷல் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் thoracic cancers. தட் இஸ் thoracic-னா இந்த மார்பாக் மட்டும் இல்லை, இட் இஸ் இன்சைட். இப்போது லங்ஸ் ஸோ அந்த மாதிரி கேன்சர்ஸ் வந்து தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங். ஏன்னா பிகாஸ் அங்கே மார்ஜின் ஆஃப் எரர் வந்து இருக்கவே இருக்காது அதில். இன்ஃபேக்ட் பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கூட தவறு பண்ணுறதுக்கான ஏன்னா பிகாஸ் இப்போது இதுலேயே வந்து 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கார்டியக் சர்ஜரி இருக்குது. கார்டியக் சர்ஜரிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பைபாஸில் லாட் ஆஃப் டைம்ஸ் பைபாஸில் இருக்கும். ஸோ ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இப்போது நாங்கள் பண்ணுற சர்ஜரிஸில் வந்து வி டோன்ட் ஹேவ் தட் லக்ஸுரி ஆஃப் ஹேவிங் அ பைபாஸ். ஸோ பீட்டிங் ஹார்ட்டில் தான் நம்ம வந்து பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் வி டோன்ட் ஆப்ரேட் இன் த ஹார்ட். பட் சாரி டாக்டர், கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. டாக்டர் சொல்கிற பைபாஸ் வந்து பைபாஸ் சர்ஜரி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். அது இல்லை, ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணும்போது அது துடிச்சிட்ருக்கிற அந்த ஹார்ட் டைரெக்டாக அவங்க வந்து கட் பண்ணி சர்ஜரி பண்ண முடியாது. ஸோ அந்த இது கட் பண்ணும்போது ஒரு மெஷினில் போட்டுருவாங்க. ஸோ இந்த ஹார்ட் அந்த பம்பிங் பண்ணிகிட்ருக்கிறீங்களா, அதுக்கு சர்ஜரி பண்ணுறது டைமுக்குள்ளே இந்த மெஷின் வந்து அந்த பம்பிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு பைபாஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஹார்ட்டில் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டாந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பைபாஸ் பண்ணிவிட்டு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆனால் நாங்கள் பண்ணுற சர்ஜரிக்கு இந்த மாதிரி பைபாஸ் பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாக உட்காந்து எங்கே ஆப்ரேஷன் பண்ணமோ எங்களால் பண்ண முடியாது. இந்த பைபாஸ் பண்ணாமல் நாங்கள் ஆல்ரெடி அப்படியே நல்ல பம்ப் பண்ணிட்டு நல்ல துடிக்கிற ஒரு பாடி பார்ட்டில் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாரு. பட் நாங்கள் பண்ணுறது வந்து ஹார்ட்டுக்கு சுற்றி இருக்கிற கேன்சர்ஸில் வந்து பொதுவாகவே வந்து ஹார்ட்டில் வந்து வெரி ரேர் டு கெட் கேன்சர்ஸ். அந்த பட் வரலாம், சில கேன்சர்ஸ் வரலாம். பட் நாங்கள் வந்து பொதுவாக I have not heard of that many. இருக்கு ஒரு வெரி 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 எக்ஸீடிங்லி வெரி வெரி ரேர். அது வந்து ஹார்ட்லி பட் but I was just explaining the bypass procedure. Correct. You are absolutely right. You nailed it on that aspect as well. But நாங்கள் வந்து பொதுவாக ஆப்ரேட் பண்ணுறது வந்து ஹார்ட்டை சுற்றி இருக்கிற கேன்சர்ஸ்க்கு, தட் இஸ் மெயினாக வந்து உணவு குழாயில் இருக்கிறது ஈசோஃபேகஸ் அண்ட் ப்ளஸ் லங் கேன்சர்ஸ். லங் கேன்சர்ஸோட எண்ணிக்கை வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் அதிகமாகிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு பிக்கஸ்ட் ரீசன் இன்ஃபேக்ட் இதில் கூட ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது எங்களுக்கு சொல்ல போகிறேன். நுரையீரல் கேன்சர்ஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் ஆர் வெரி வெரி ஃபேவரட் ஏரியாஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 80-90% லங் கேன்சர்ஸ் வந்து ஒன்லி ஸ்மோக்கிங் நல்லா இருக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து நுரையீரல் கேன்சர்ஸை வந்து நாங்கள் வந்து ஸ்மோக்கர்ஸ் டிசீஸ்னு பல பேர் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த ஆராய்ச்சி ஒன்று பண்ணோம். திஸ் வாஸ் இன் 2012 வந்து அதை பப்ளிஷ் பண்ணோம். நாங்கள் வந்து எங்களோட நுரையீரல் கேன்சர்ஸோட எண்ணிக்கை பார்த்தோம் அண்ட் அவங்களோட அசோசியேஷன் வித் ஸ்மோக்கிங் பார்த்தோம். அந்த ஆராய்ச்சியில் நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா 40-50% நுரையீரல் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரியே இல்லை.
அப்போ வந்து அஃப்கோர்ஸ் நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதே ஜர்னலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னும் 2 இடத்துல, இந்த பாம்பேலேருந்து ஒரு ஸ்டடி ப்ளஸ் கொல்கத்தாலேருந்து ஒரு ஸ்டடி கூட சிமிலர் ஃபைண்டிங்ஸ் வந்தது. நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாங்க, இது வந்து நீங்கள் வந்து ப்ராப்ளி சரியாக கேப்சர் பண்ணியிருக்க மாட்டீங்க, இந்த பேஷண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஹைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. பட் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி வந்து நாங்களும் கேப்சர் பண்ணுவோம். பட் எங்களுக்கு ஒரு சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அவங்க கேப்சர். ஸோ இட்ஸ் வெரி ரேர். உங்களுக்கு லங் டிஷ்யூ பார்த்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா, ஸ்மோக்கரா இல்லையா அப்படிங்கிறது. அதுவும் தெரியும். ப்ளஸ் அந்த ஹிஸ்ட்ரி பற்றி தான் மெயினாக பார்த்தேன். சோஷியல் ஒர்க்கர்ஸும் கேப்சர் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நுரையீரல் வர கேன்சர்ஸ் வந்து ஆண்களில் தான் மேக்ஸிமம் கிளியர்லி அவுட் நம்பர் பை 3:1 அவுட் நம்பர் பண்ணுறாங்க. பட் லேடிஸ்க்கும் வருது. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஒரு ஹாட் டாபிக் இருக்குது, ஏன் வந்து லேடிஸ்க்கு நுரையீரல் கேன்சர்ஸ் வருது, ஏன் வந்து ஆண்களுக்கு ஈவன் லேடிஸ்க்கு ஸ்மோக்கிங் இல்லாமல் எதுக்கு இந்த கேன்சர்ஸ் வருது. பொதுவாக நிறைய பேர் கேட்குறாங்க. அது வந்து இன்ஃபேக்ட் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, ஒன் இஷ்யூ குட் பி என்விரான்மெண்டல் டொபாக்கோ ஸ்மோக் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் இருக்கும். ப்ளஸ் வந்து சம்டைம்ஸ் ஈவன் பொல்யூஷனால கூட வர வாய்ப்பு இருக்கலாம் எசென்ஷியலி. ஸோ தட் இஸ் ஒன் திங். அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து தெர் வாஸ் சம் இண்டோர் ஃபியூவல் அப்படின்னு இருந்திருக்கு. நிறைய பேர் அந்த வேற அந்த அடுப்பெல்லாம். ஸோ எங்களோட ப்ளஸ் த மெயின் ஆஸ்பெக்ட் இஸ் ஸ்மோக்கிங் இல்லாமல் கூட there is a lot of mutations that happen. Genetic it is not genetic in the sense like வந்து இது வந்து inherit பண்ணுவாங்க. It's not from தலைமுறைகளா வந்து வராது. பட் there is some அந்த ஜீன்லேயே வந்து ஏதோ ஃபால்ட் இருக்கு. ஸோ அந்த ஜீன்ஸ் வந்து நாங்கள் இப்போ ஸ்டடி பண்ணிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணுறோம் நுரையீரல் கேன்சர்ஸில். இன்ஃபேக்ட் தட் இஸ் ஒரு பெரிய வெரி வெரி ஹாட் டாபிக் தட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நுரையீரல் கேன்சர்ஸ்க்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸில். டாக்டர், ஐ வாண்ட் டு மென்ஷன் 2 things out of this. அண்ட் உங்களை வந்து இது மறுபடியும் உங்கள் வார்த்தைகளை நான் சொல்ல வைக்க விரும்புகிறேன். அதாவது 50% மேலே ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் பண்ணாதவங்களுக்கு கேன்சர் வருது, லங் கேன்சர் வருது அப்படிங்க நீங்கள் சொன்னதுனால நம்ம பார்க்குற மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஐயா அப்படின்னா எனக்கு 50% ரிஸ்க் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக்கிங் கண்டினியூ பண்ணுற கேங்கும் இருக்குது. தயவு செய்து ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால கேன்சர்னுடைய ரிஸ்க்கு 50% குறையலன்னு மட்டும் சொல்லிடுறேன். கண்டிப்பாக நீங்களே சொல்லிட்டேங்க. இல்லை உங்கள் வார்த்தையில் நீங்கள் சொல்லுங்க. என்ன சொல்கிறேன்னா, ஸ்மோக்கிங்னால நுரையீரல் கேன்சரும் இல்லை, மற்ற ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30 கேன்சர்ஸ்க்கு வந்து காரணம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வாயில் வர கேன்சர்ஸில் தட் இஸ் ஆல்சோ. பட் அஃப்கோர்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங்கோட எண்ணிக்கையோட அந்த மெல்ற வகையில் புகையில போடுறாங்க, ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, அதோட எண்ணிக்கை கொஞ்சம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங்கோட சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து ஒரு 5 to 10% தான். சிகரெட் ஸ்மோக்கிங்கோட அதிகமாக டாக்டர் வேப்பிங். அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சப்போஸ் டு பி பேண்ட் எல்லா இடத்துலையும் பண்றது நான் பார்த்துட்டு இருக்கேன். there is an act. வேப்பிங் வந்து ரொம்ப ஹைலி கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா நிறைய ரசாயனங்கள் எல்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதில் வந்து இட்ஸ் அ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் சொல்ல போனோன்னா. பட் டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வேப்பிங்னால 100% அசோசியேஷன் இருக்குன்னு சொல்ல மாட்டோம். பட் இட் இஸ் அ ஹை ரிஸ்க். அண்ட் வேப்பிங் யார் வேப் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அப்புறமா ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க வேறு. அது வந்து இங்கே இல்லை. இப்போ வந்து வேப்பிங் பற்றி நம்மளுக்கு இந்தியாவில் அந்த அளவுக்கு டேட்டா இல்லை. ஏன்னா பிகாஸ் வந்து பேண்டாக இருக்கிறதுனால அந்த ஸ்டடி யாருமே ஒஃபிஷியலாக பண்ண முடியாது எங்களால் எசென்ஷியலாக. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த பெரிய முடிவு வந்து இட் இஸ் பேனிங் த திங். ஐ ஃபீல் டெஃபினட்டாக வந்து அந்த பேன் பண்ணது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் டு ஆர் யூத். இல்லாட்ட வந்து ஆமாம் நிறைய பட் கேட்டகாரிக்கலாக சொல்லிடலாம் இல்லைங்களா, வேப்பிங் வந்து சேஃப் கிடையாது. வேப்பிங் வந்து ஸ்மோக்கிங்க்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஸ்மோக்கிங் விட வேப்பிங் பெட்டர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்ட். ஏன்னா நிறைய இப்போ வந்து டொபாக்கோ இண்டஸ்ட்ரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, வேப்பிங் as a சொல்யூஷன் ஃபார் டொபாக்கோ செசேஷன் அது மாதிரி ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்மோக்கிங் நிப்பாட்டுறதுக்காக வந்து வேப்பிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் வந்து ஒரு பெரிய சயின்ஸ் இல்லை. அஃப்கோர்ஸ் தெர் ஆர் சர்டன் அதர் தெரப்பிஸ். இப்போ நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, தட் இஸ் அக்செப்டட்.
லைக் ஸ்மோக்கிங்னால இவ்வளோ கெடுதல் இருக்கு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு எல்லாரும் உணர்றாங்க. அதனால ஸ்மோக்கிங் அவங்க நிப்பாட்ட முயற்சி பண்றாங்களா இல்ல நிப்பாட்ட முடியுதா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். கரெக்ட், அக்ரி. ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்மோக்கிங். இட்ஸ் நாட் ஒர்த் லூசிங் யுவர் லைஃப். வாழ்க்கையை பறி கொடுக்கறதுக்கான ஒரு ஈடு கட்ட முடியாது ஒரு சிகரெட்டை வச்சு. டாக்டர், உங்ககிட்ட இன்னொரு ரிக்வெஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்த பேசியிருந்தோம், ப்ராஸ்டேட் கேன்சர். இதனுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது நாளுக்கு நாள். ஒரு காலத்தில் மார்பக புற்றுநோய் பற்றியும் சர்வைக்கல் கேன்சர் பற்றியும் எவ்வளோ ஒரு கூச்சமோ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்து அது மூடி மறைச்சு அந்த நோயை வளர வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு தயக்கம் இருந்த ஒரு நிலை ப்ராஸ்டேட் கேன்சர் பற்றியும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ இஃப் யூ கேன் கிவ் சம் சார்ட் ஆஃப் ஒரு கிளாரிஃபிகேஷன் வாட் தட் இஸ், வை பீப்புள் do not need to be either shy or embarrassed or anything like that. ஐ வில் ஸ்டார்ட் ஆன் அ பாசிட்டிவ் நோட். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர்ஸோட எண்ணிக்கை டெஃபினட்டாக ஓரளவுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இந்தியாவில் கூட பிக்கப் ஆகிட்டு இருக்கு ரொம்ப. அதனால தான் சொல்கிறேன், பிக்கப் ஆகிற ஸ்டேஜில் இந்த விழிப்புணர்வு. ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ப்ராஸ்டேட்டில் வர கேன்சர்ஸ் வந்து பொதுவாகவே ஃபார் அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா இண்டோலண்ட் கேன்சர்ஸ். இண்டோலண்ட் அப்படின்னா இட் மே நாட் கில் த பேஷண்ட். அந்த மாதிரி லாட் கேன்சர்ஸ் இருக்குது. ஆனால் கேன்சர் தான். இன்ஃபேக்ட் ப்ராஸ்டேட் கேன்சர்லேயே வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரீட்மெண்ட் இப்போ எல்லா கேன்சர்ஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ்க்கு ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இஸ் வாட்ச்ஃபுல் வெயிட்டிங். தட் இஸ் நம்ம ஒன்றுமே பண்ணாமல் கூட அவங்க வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து லைஃப் ஸ்பேன் வந்து ஒன்றும் பெருசாக வந்து இது பாதிக்காது. பாட்டுக்கு வளராமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப மெதுவாக வளரலாம். அது ஸோ வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் தி பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ் சொல்லப்போனால். இன்ஃபேக்ட் ஈவன் தைராய்டில் வர கேன்சர்ஸ்க்கும் ரொம்ப இண்டோலண்டாக இருக்கும், அதே மாதிரி ப்ராஸ்டேட்டில் வர கேன்சர்ஸ்க்கும். அண்ட் அதிகமாக கேன்சர்ஸ் வந்து இண்டோலண்டாக இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் எல்லா கேன்சர்ஸ்லையும் சில பர்டிகுலர் கேன்சர்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஒரு ஹை கிளீசன்ஸ் ஹை ஸ்டேஜ் கேன்சர்ஸும் இருக்கும். அந்த கேன்சர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக சிலது வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், சிலது அக்ரெசிவாக இருக்கும். பட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மார்பகத்துலேயோ இல்லாட்டா கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய்க்கு வந்து ஒரு காமன் சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ மார்பக புற்றுநோய்க்கு கட்டி இருக்கலாம், ப்ளஸ் நிப்பிள் டிஸ்சார்ஜ், அக்கல் நெறி கட்டி, ப்ளீடிங், வலி, அது மாதிரிலாம் இருக்கலாம். ப்ராஸ்டேட்டுக்கு வந்து சிம்டம்ஸ் கொஞ்சம் நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு நார்மல் ஒரு என்ன சொல்கிறது, வித் ஏஜ் வந்து எல்லாருக்குமே வந்து ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபின்னு வரும். தட் இஸ் வந்து அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும். கிளாண்ட் அது ஒரு கிளாண்ட் இருக்குது, அந்த கிளாண்ட் கொஞ்சம் வளரும். அது பேர் வந்து ஹைப்பர்ட்ரோஃபி. ஹைப்பர் அப்படின்னா அதிகமாக, ட்ராஃபி அப்படின்னா கொஞ்சம் என்லார்ஜ் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே வித் ஏஜ் வந்து பிபிஹெச்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து அந்த ப்ராஸ்டேட் வந்து அதை வந்து அந்த கிளாண்டை குறைக்கிறதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, டியூஆர்பி, ட்ரான்ஸ் யூரெத்தல் ரிசெக்ஷன் ஆஃப் ப்ராஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் மோர் காமன். பட் அந்த சிம்டம்ஸும் ப்ராஸ்டேட் கேன்சர் சிம்டம்ஸும் ஓரளவுக்கு ஓவர்லாப் ஆகலாம் எசென்ஷியலாக. ஓகே, ப்ராஸ்டேட் கேன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் அட்வான்சஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் இருக்குது எசென்ஷியலாக. ஸோ டெஃபினட்டாக கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கூச்சம் இல்லாமல் வந்து உங்களுக்கு சப்போஸிங் ஏதாவது ஜென்ரலாக வந்து எல்லாருமே வந்து அவங்க யூராலஜிஸ்ட் கிட்ட போவாங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ்க்கு. ஸோ ஒரு அந்த தட் இஸ் வந்து தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் தட் யூரோஜெனட்டல் அந்த இதில். அவங்க வந்து பொதுவாகவே நிறைய பேர் அங்கே வந்து கண்டுபிடிப்பாங்க அந்த கேன்சர்ஸ் எசென்ஷியலாக. ஸோ நான் சொன்ன மாதிரி பல பேருக்கு வந்து கேன்சர்ஸ் இல்லாமல் இருக்கலாம், சிம்டம்ஸ் இருக்கலாம். பட் அந்த சிம்டம்ஸ் வந்து the benign BPH சொல்றாங்க, benign prostatic hypertrophy, just ஒரு prostate gland வந்து enlargement மட்டும் இருக்கலாம். அண்ட் அதில் ஒரே சில பர்சன்டேஜ் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கேன்சர்ஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அண்ட் பொதுவாக இந்த கேன்சர்ஸ் வந்து ஒரு ஸ்லோ க்ரோயிங் இண்டோலண்ட் கேன்சர்ஸ் which doesn't kill. அதுக்குன்னு அலட்சியமாக இருந்துடும், அதுக்குன்னு இருக்கக்கூடாது. பட் டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து அதை பற்றி மெடிக்கல் அட்டென்ஷன் கண்டிப்பாக கட்டாயம் தேவைப்படும். ஸோ ப்ராஸ்டேட் கேன்சர் யாருக்காவது வந்ததுன்னா அதில் அவங்க கூச்சப்படுறதுக்கோ இல்லை பயப்படுறதுக்கோ இல்லை தயங்குறதுக்கோ எந்த தேவையும் இல்லை, தேவையே இல்லை. தைரியமாக வெளியே டாக்டர் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட். அதோட எண்ணிக்கை வந்து வேர்ல்டு லெவலில் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாவில் கூட அதிகமாயிட்டு இருக்கு. பட் வந்து அது பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் லெவலில் வரல. பட் நாட் yet வராமல் இருக்கணும்.
வராமல் இருக்க தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணேன் அதை பற்றி பேச சொல்லி. பொதுவாகவே இப்போ வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் எடுத்தோன்னா நம்ம எப்படி பயாப்சி பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களோட கட்டியில் இருக்கிற சீக்வென்சிங் நாங்கள் பார்க்குறோம். என்ன ஜெனட்டிக் சீக்வென்சிங் அதை மேப் பண்ணுறோம். அதுக்கு ஏத்தாப்புல நாங்கள் வந்து பர்சனலைஸ்டாக தெரப்பி கொடுப்போம். ஸோ அந்த ரூட் ஆஃப் த கேன்சர் ஜெனட்டிக் ரூட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். அந்த மாதிரி பர்சனலைசேஷன்ஸ் பண்ணினா தான் நம்மளுக்கு வந்து கேன்சர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எராடிகேட் பண்ணுற லெவல் ஆஃப் சக்ஸஸ் அங்கே தான் வரும். எசென்ஷியல் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு வந்த கேன்சர்ஸ் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம், கீமோ கொடுக்குறோம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வி டோன்ட் நோ, வி ஆர் டூயிங் த பெஸ்ட். இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு வி நோ தட். பட் நாங்கள் வந்து என்ன பார்க்குறோன்னா வி ஆர் ரீச்ட் அ பிளாட்டோ. இதுக்கு மேலே வந்து எங்களோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா how to better cancer outcomes for future generations. Thank you so much. Thank you so much. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதாவது சர்ஜிக்கல் ஆங்காலஜி பற்றி பேசலாம் அப்படின்னு ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒன் கைண்ட் ஆஃப் கேன்சர்ஸ், நாட் ஒன் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், எதை நோக்கி போகிறோம், ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்படி இது ஸோ மச் நம்ம ஃபுல் ஸ்பெக்ட்ரம் நம்ம பேசியிருக்கோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து எனக்கு பர்சனலாக நான் அனுபவித்தது, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறதும் பாதிக்கப்படுறது வந்து லிம்ஃபெடிமா. ஸோ ஜஸ்ட் வித் யோர் பெர்மிஷன் ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன வார்த்தை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது லிம்ஃபெடிமா இந்த கேன்சர், ஒரு சில கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அந்த பாகத்தில் ஒரு வீக்கம் வருது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமானது. ஆனால் அது வராமல் தடுக்கலாம். எனக்கும் வர வாய்ப்பு இருந்தது, ஆனால் இப்போ எனக்கு லிம்ஃபெடிமா இல்லை, எனக்கு வரலை. அதுக்கு வந்து சர்ஜரி ஆன நாள்லேருந்து நான் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். நாட் ஓன்லி தட், இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி எத்தனையோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த லிம்ஃபெடிமாக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ட்ரீட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நிறைய அட்வான்ஸஸ் வந்திருக்கும், புது ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கும். அது எல்லாமே என்னென்னு ஆராய்ச்சி பண்ண அதுக்குன்னு ஒரு தனி எபிசோட் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ வித் யோர் பெர்மிஷன் அது கொஞ்சம் நான் கன்வே பண்ணிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். திஸ் ஸோ மச் யூ ஷேர்ட். அண்ட் உங்கள் லைஃப் வந்து இந்த புற்றுநோயோடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் டெடிகேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ரெகுலர் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணல, அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுடைய முழு நேர கவனம், உங்கள் முழு நேரம் ஈர்ப்பு, உங்கள் பேஷன் எல்லாமே அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். நீங்கள் 24 மணி நேரம் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அண்ட் தி அதர் திங் இஸ் அ பார்ட் ஆஃப் அஸ் ஆல்சோ, நாங்கள் வந்து பப்ளிக் கேன்சர் பாலிசிஸ் கூட வந்து வி ஆர் அட்வொகேட்ஸ். ஸோ வி அட்வைஸ் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட், நான் டாடா மெமோரியல் இருக்கிறதுனால I was fortunate to be a part of ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஆங்காலஜி பேக்கேஜஸ் வந்து ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கூட தே கேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ப்ளஸ் வந்து வி ஆல்சோ ஆர் ஃபார்முலேட்டிங் சில கைட்லைன்ஸ் கூட நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஐ எம் அ பார்ட் ஆஃப் அஃப்கோர்ஸ் அ டீம் ஆஃப் ஆங்காலஜி கைட்லைன் டெவலப் பண்ணுறோம். தட் இஸ் அந்த ப்ரோட்டோகால் வந்து எல்லாரும் இப்போ வந்து என்ன போகிறது அப்படின்னா, the protocol will sort of be linked to insurance. ஸோ எங்களோட வந்து one of the main motors apart from that is anywhere in India ஏதாவது ஒரு பேஷண்ட்க்கு ஒரு கேன்சர் வந்துன்னா பர்டிகுலர் ஸ்டேஜில் இருந்தான்னா எல்லா டாக்டர்ஸும் ஒரே லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் ஒன் ஆஃப். ஸோ ஹோமோஜனைஸ் the patterns of care. So it is one of the things which is very dear to our heart essentially. So I'm not telling about myself, there's a huge team behind it, so many man hours, so much brains are going into it. But எங்களோட aim என்ன அப்படின்னா, nowhere இப்போ வந்து remote areasல villagesல இருந்தால் கூட they should have that access and அந்த ப்ரோட்டோகால் வந்து ஃபாலோ பண்ணுற லெவலுக்கு இருக்கணும். ஸோ ஐ எம் அ பார்ட் ஆஃப் தட் கைட்லைன் டெவலப்மெண்ட் டீம். ஐ எம் குவைட் ஃபார்ச்சுனேட் அண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். இது வந்து என்ன சொல்கிறது, அதாவது வளர்ந்துட்டு டாக்டர் ஐ எம் ஜஸ்ட் ஸோ ஹாப்பி. இவ்வளோ என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பிகாஸ் கடந்த 10-12 வருஷமாக நான் வந்து ஜேர்னல்ஸில், நோட் புக்ஸில் நிறைய
எழுதிட்டுருப்பேன். ஐ மீன் ஃபார் வேரியஸ் சில இடங்களில் நான் பேசும்போது, இல்லை ஒரு தாட் ப்ராசஸ்க்கோ, இல்லை ஒரு பிளானிங்க்கோ, நிறைய இடங்களில் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் இதுக்கும் அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப் எல்லாத்துக்கும் ப்ரோட்டோகால்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ப்ரையாரிட்டின்னு பல இடங்களில் நான் எழுதி வச்சுருக்கேன். லாஸ்ட் 12 இயர்ஸாக இது வந்து பல இடங்களையும் பல மேடைகள்லையும் ஈவன் மெடிக்கல் மேடைகள் இந்த மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன். அந்த ப்ரோட்டோகால்ஸ் வேணும் அப்படின்னு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹியர் யூ சே திஸ். இருக்கு, தெர் ஆர் இந்தியன் ப்ரோட்டோகால்ஸ். ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த ஐசிஎம்ஆர் ப்ரோட்டோகால் இருந்தது. இப்போ நேஷனல் கேன்சர் கிரிட்னு ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரிசோர்ஸ் ஸ்ட்ராட்டிஃபைடாக பண்ணுறோம் எசென்ஷியலாக. ஸோ ஸோ அதில் ஒரு காம்ப்ளெக்ஸிட்டி இருக்குது. பட் அதை பற்றி ஒன் கிளாரிஃபிகேஷன், ப்ரோட்டோகால்னா இப்போ நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது ப்ரோட்டோகால் ரீதியாக வந்து ஒருத்தரை சந்திக்கிறது அது இல்லை. இங்கே டாக்டர் பேசுகிற ப்ரோட்டோகால் வந்து ஒரு கேன்சர் நம்ம பார்க்குறோன்னா எப்படி ட்ரீட் பண்ணுறது, ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன, ஸ்டெப் 3 என்ன, இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சூழ்நிலையில் டாக்டர் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்ஸு, அந்த ஃப்ரேம் ஒர்க் கைட்லைன்ஸ் தான் ப்ரோட்டோகால். ஸோ அது ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஊரில் எந்த மாநிலத்தில் பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சின்ன ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் எங்கே போனாலும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டாக்டர் போல எல்லாருமே அந்த ப்ரோட்டோகால்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவ்வளோ உழைக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐம் ஜஸ்ட் ஸோ ஓவர்வெல்ம்ட் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஐ திங்க் மோர் தென் தட் ரொம்ப ஹோப் கொடுத்துருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு. Thank you so much, Doctor. Thank you for so your much. Thank you. service and for everything that you do. Thank you so much.